வணக்கம், வெல்கம் டு நாஹாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்ச அருகம்புல் மாலை ரொம்ப அழகாக ரொம்ப குயிக்காக எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சிம்பிளான அருகம்புல் மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த அருகம்புல் மாலை கட்டுறதுக்கு இந்த நூலை சேரோட காலில் இந்த மாதிரி சுற்றி இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு மாலை எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த லூப் இந்த மாதிரி வரா மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ முடி போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம மாலை கட்ட போகிறோம். இந்த நூலை வச்சு நம்ம கட்ட போகிறோம். ஓகேவா? இந்த அருகம்புல் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்படி இந்த லூப்பில் இப்படி வச்சு இந்த நூலை இந்த மாதிரி ஒரு சுற்றி இந்த கேப் வழியாக இப்படி எடுக்கும். நம்ம சாதாரணமாக முடி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ இந்த கேப்பில் இந்த அருகம்புல்லை இப்படி வைக்கிறோம். இந்த நூலை இப்படி போட்டு இந்த கேப் வழியாக இப்படி எடுக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அருகம்புல்லை இப்படி வைக்கிறோம். இந்த நூலை இப்படி சுற்றி இந்த கேப் வழியாக இப்படி போட்டு இப்படி டைட் பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரியே கட்டினோன்னா அருகம்புல் மாலை பெருசாயிரும். இந்த அருகம்புல் மாலை விநாயகருக்கு மட்டும் இல்லை, நந்தி பகவானுக்கு ரொம்பவே பிடிச்சமானது. நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலத்தில் இந்த அருகம்புல் மாலை உங்கள் கையாலேயே நீங்களே கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே விசேஷம். நம்ம சாதாரணமாக காலில் பூ கட்டுவோம் இல்லையா, அதே தான். ஆனால் சேர் காலில் வச்சு கட்டுங்க, நம்ம காலில் வச்சு கட்டாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே இந்த மாலை ஃபுல்லாகவே கட்டிக்கலாம். கட்டிட்டு சாமந்தி பூவை இடையில எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மாலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த சேர் காலில் இருக்கிற இந்த நூலை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக முடி போட்டுருங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. டைட்டாக முடி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை இப்படி கட் பண்ணி விட்டுருங்க சிசர் வச்சு. மாலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே மாதிரி. மேல் பக்கத்துலேயும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மாலையோட கீழ் பக்கத்துலேயும் இதே மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணதுக்கப்புறம் மாலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அழகாக இருக்கு இல்லையா? கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது சாமந்தி பூ வச்சு இந்த மாதிரி ஊசியில் இந்த மாதிரி நூல் கோத்து வச்சுருக்கேன், தைச்சி விட்டுக்கலாம். அப்படியே வச்சு நம்மளால் கட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி தைச்சி விட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த வெள்ளை கலரில் அருகம்புல் மாலை கட்டினா அந்த நூல் தெரியுது பாருங்கள், அதுக்கு மேலேயே இந்த சாமந்தி பூவை வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த சாமந்தி பூவே வெள்ளை கலரில் கூட கிடைக்குது. வெள்ளை மஞ்சள்னு மாற்றியும் நீங்கள் கட்டிக்கலாம். பர்பிளில் இருக்கும் இந்த சாமந்தி பூ. அந்த மாதிரி கலராக கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம். இன்னும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இது என்னோடய 2வது சேனல். என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் நாஹாஸ் கிரியேட்டிவ். அதில் வந்துட்டு ஒயர் கூடெல்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்பவே சீக்கிரமாக ரொம்ப அழகாக அருகம்புல் மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.